டிவில தான் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ற மாதிரி பண்றாங்க. மற்றபடி இங்க எல்லாருமே வந்து பாக்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உதயநிதி வந்து இந்த வாட்டி வந்து டெபாசிட் இல்லாம போவாரு. திமுக தொகுதி சேப்பாக்கம் தொகுதி திமுக கிடையாது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். அது வந்தாதான் நெல்லுது ஏழைங்க மக்களுங்க பாப்பாரு. இவனுங்கெல்லாம் வந்தா ஊரே நாசம் ஆயிடும். நான் வந்து இந்த வாட்டி விஜய்க்கு தான் போடலன்னு ஓட்டு. நான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாம். நான் உன் தொகுதியில் இருக்கும்போது நான் உன் பிரதிநிதி, நீங்க என்னை பார்த்து தான் ஆகணும். ஆனா நீங்க அதை பார்க்கணும். நம்ம மாறுகிற பசங்க எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு. வீடு கட்டி தராங்க, அது பண்ண தராங்க, அது மட்டும் தான் நினைக்கிறீங்க. சரிங்களா? நம்ம பணத்துல எப்படி ஊழல் பண்றாங்கன்னு பாருங்க. ரொம்ப 100% விஜய் தான் வருவாங்க. சேப்பாக்கம் தொகுதியில் உங்க ஆதரவு யாருக்குண்ணே? டிவிக்கு. விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஓகேண்ணா, இப்போ உங்க தொகுதியில் அடிப்படை வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரா எம்எல்ஏ உதயநிதி? இன்னும் யாருமே எதுவும் பண்ணல. தண்ணி தேங்கும், நிறைய போலாம் அப்படியே இருக்கும். யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த வருஷம் விஜய் ஓட்டு போட்டா அவர் என்ன பண்றான்னு பார்க்கணும். எங்க அண்ணன் தானே விஜய் தானா? விஜய் தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாருண்ணா. சரி, ஓகே. இப்போ டிஎம்கே ஆளுங்கட்சி டிஎம்கே 5 ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? இதுவரை நாங்க பார்த்த வரையும் எதுவுமே கிடையாதுண்ணா. மாற்றம் வேணும் தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் இந்த விஜயோட நிர்வாகி எல்லாமே நாங்க கஷ்டப்படுற காரணமே அதுதான். ஓகேங்களா? யாருமே வந்து நாங்க பணம் பார்த்து வரல, எங்க தளபதிக்காக வரோம். மாற்றம் வந்து கண்டிப்பா தேவை. அந்த மாற்றம் எப்படி வரும்? நாங்க உழைச்சாதான் வரும். ஓகேங்களா? மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க மாற்றம் எதிர்பார்க்கணும்னா நீங்க வந்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு என்ன இந்த 5 வருஷத்துல என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கஞ்சா, அப்புறம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ரொம்ப ஊழல், வீடு உங்களுக்கு வீடு கட்டி தராங்க, அது பண்ண தராங்க, அது மட்டும் தான் நினைக்கிறீங்க. சரிங்களா? நம்ம பணத்துல எப்படி ஊழல் பண்றாங்கன்னு பாருங்க. விலைவாசி எப்படி ஏத்துறாங்க. இன்னைக்கு வந்து பெட்ரோல் இன்னைக்கு சராசரி பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோக்காரங்களோட வாழ்க்கை வந்து 15 நாளா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. நாங்க போனீங்கன்னா நேற்று நைட்டு 12 மணிக்கு போறோம்னா மறுநாள் மதியம் தான் வரோம். நாங்க நேற்று நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். நேற்று நைட்டு போனுங்க 9 மணிக்கு போயிட்டு விடைகால 6 மணிக்கு வரேன். இப்ப வரையும் ஆட்டோவை பத்தி யாருமே என்ன கத்துக்கல. ஏன் ஆட்டோக்காரங்களும் இதா நாங்களே தானே ஓட்டு போடுறோம், எங்க கிட்ட நாங்க ஓட்டு போடாம இருக்கிறோம். இப்ப எப்ப பார்த்தாலும் ஆட்டோக்காரங்களுக்கு கேட்க மாட்டீங்க, பொதுமக்களுக்கு என்னன்னு கேட்க மாட்டீங்க. எப்பவுமே திமுக ஆட்சியில திமுக நிர்வாகி மட்டும் அவங்க மட்டும் தான் வாழ்றாங்க, எந்த இடத்துல போனாலும் சரி. ஓகேங்களா? இது மாற்றம் வேணும். மக்களுக்கு வந்து என்னன்னா என்ன நல்லதுன்னு பண்ணணும். எங்க தளபதிக்கு என்ன சொல்றதா, விலைவாசி கம்மி பண்ணுங்க, ஆட்டோக்காரங்களோட வாழ்வை கொஞ்சம் பாருங்க. சின்ன சின்ன தொழிலாளிகளா இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு பாருங்க முதல்ல. சரிங்களா? பெரிய இதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்திருக்கேன், நீங்க கண்டிப்பா நீங்க வருவீங்க. அப்படிலாம் கூட எதிர்கட்சியா வந்தா கூட சரிங்களா, கேள்வி கேளுங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்து இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் நீங்க கண்டிப்பா வருவீங்க. எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, திமுக தொகுதியை கண்டிப்பா நாங்க வின் பண்ணணும். ஓகேங்களா? திமுக சென்னை திருவல்லிக்கேணினா சேப்பாக்கம் தொகுதினாலே உதயநிதி, திமுக தவிர யாருமே கிடையாது. அதை நாங்க கண்டிப்பா வெல்லுவோம். ஓகேங்களா? விஜய் அண்ணா வந்து எங்க வேட்பாளர் செல்வம் சார், வேட்பாளர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. உதயநிதி வந்து இந்த வாட்டி வந்து டெபாசிட் இல்லாம போவாரு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. திமுக தொகுதி சேப்பாக்கம் தொகுதி திமுக கிடையாது, விஜய்க்கு தான். எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே ஆளுங்கட்சி டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? எதுவுமே இப்ப வரைக்கும் சரியா படல. எதுவுமே ஃபுல்லா போதைதான் இறங்கி இருக்குது. இனி வந்தா ஒரு நல்ல இது போறக்கும்னு நாங்க நம்புறோம். ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்றீங்களா? மாற்றங்களுக்காக வெயிட் பண்றோம். ஓகே, இந்த தொகுதி எம்எல்ஏ உதயநிதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதி எதுவும் பண்ணி கொடுத்துருக்காரா? சில பேருக்கு பண்ணிருக்காரு, மீதி பேருக்கு சரியா பண்ணல. சில பேருக்கு மட்டும். சில பேர் நல்லது செய்யற முறையே கிடையாது. தெரியல, எல்லாரும் வந்து இதுதான் பண்றாங்க. ஓட்டு போடுற முன்னாடியே இதை தரேன் அதை தரேன்றாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே தர மாட்டாங்க. புரியுங்களா? சேப்பாக்கத்துல உதயநிதி நல்லா பண்றாரு. அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காரா? பக்காவா பண்ணி கொடுத்துறாரு. ஆனா எந்த குறையா இல்ல. அவர் தொகுதிக்கு வராரா? மக்கள்கிட்ட குறைகளை கேட்கிறாரா? ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோன்னு உடனே ஸ்பாட்ல வந்து நிக்கிறாரு உதயநிதி. அவர் வேணா சொல்லலாம். அதனால உங்க ஆதரவு யாருக்கு? அவர் சிஎம் நின்னா செய்வேன். சரி, யாருக்கு ஆதரவு? நான் ஆதரவு அவருக்கு தான் நிற்பேன், உதயநிதி தான். விஜய் இந்த தேர்தல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது என்னவோ தெரியல, நான் அத்துவ போறது எப்படின்னு தெரியல. எங்க ஆதரவு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். உதயநிதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இது, அதெல்லாம் வரமாட்டாரு. விஜய் இந்த தேர்தல் வெற்றி பெறுவாரா? வருவார். டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது, 0 பாயிண்ட் தான். என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க குடும்பத்துக்கு தான் வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப கூட பிடிச்சாங்க, நிறைய பிடிச்சாங்க. இந்த சேகர் பாபு ரைடு போனாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, நானு 6 வயசுல இருந்து எனக்கு உறுப்பினர் கார்டு இருக்கு டிஎம்கேல. நான் வந்து இந்த வாட்டி விஜய்க்கு தான் போடலன்னு ஓட்டு. விஜய்க்கு தான்பா. விஜய்க்கு தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? ஜெயிச்சிருவாரா இந்த தேர்தலில்?
மக்களுக்கு நல்லது செய்யும் போது அவர் வர இது இருக்கு, சான்ஸ் இருக்கு. அதனால உங்க ஆதரவு விஜய்க்கு தானா? ஆமா, உதயசூரன் தான். நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் தான். எப்படி பண்ணிருக்காரு உதயநிதி ஸ்டாலின்? நல்லா பண்ணிருக்காரு, தொகுதியை பொறுத்தவரை நல்லா பண்ணிருக்காரு. அவர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடிப்படை வசதி பண்ணி கொடுத்துருக்காரா? செஞ்சு கொடுத்துருக்காரு சார். விஜய்க்கு தான் விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ரொம்ப 100% விஜய் தான் வருவாங்க. சரி, இப்ப சேப்பாக்குறவதி எம்எல்ஏ வந்து இந்த தொகுதியில் இருக்க குறைகள் எல்லாம் வந்து சரி பண்ணிருக்காரா? உதயநிதி வராரா? பண்ணிக்கிறாரு, ஒண்ணுமே இல்ல. இன்னும் சும்மா பஸ் கண்ட்ரேட் கூட சும்மா டிக்கெட் இப்படி கொடுக்குறான். 10 டிக்கெட்டை கீச்சு கையில வச்சுக்கின்னு ஒரு டிக்கெட்டை தூக்கி நீங்களே பண்ணுங்க, சேர் பண்ணுறான். என்ன நீ ஃப்ரீ பஸ் விட்டுக்கிற சொல்லு, ஒன்னே கிடையாது. எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யற, ஒண்ணுமே செய்யல. நான் செய்யறேன் பார்த்தா நீ தான் முக்கால்வாசி அரைச்சின்னு கிடக்குற, எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே. செஞ்சா பரவாயில்ல. சின்ன பசங்க மட்டும் இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு ஆசை. அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காரா? ஒன்னும் கிடையாது. இன்னும் அடிப்படை வசதி விலைவாசி கம்மி பண்ணிக்கிறாரா? இல்ல. எண்ணெய் பாரு 145 ரூபாய், இந்த எண்ணெய் 180 ரூபாய் விக்குது. எப்படி குடும்பம் பண்றது? 60 ரூபாய் இருந்த அரிசி 80 ரூபாய் விக்குது. இன்னும் அவர் எங்களுக்கு செய்யறாரு. அவர் வசதி தான் பாக்குறாரு தவிர எங்க வசதி பாக்கல. முதலமைச்சர்னா கம்மி பண்ணணும் எல்லாமே, அதான் வாழ்க்கை. எங்க ஓட்டு வந்து விஜய்க்கு தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? பண்ணாரு. சரி, டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? இந்த ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? அது கொஞ்சம் மந்தம் தான். உதயநிதிக்கா? விஜய் தான் வேணும் எங்களுக்கு. இப்ப மாற்றத்துக்காக விஜய் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எல்லாரும் பண்ணிட்டாங்க ஏதோ. இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு பாக்கலாம். மாற்றம் வேணும். ஓகே ஓகே. இப்ப உதயநிதி எப்படி பண்ணிருக்காரு உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? அவரும் ஓரளவுக்கு பரவாயில்லலாம். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு மாற்றம் வேணும் இப்போதைக்கு. அவர் வந்து என்ன பண்றாரு பாக்கலாம். சரி, டிஎம்கே இப்ப இந்த ஆட்சி பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க? ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? ஏன்னா எங்களுக்கு அந்த குழந்தைங்களை இது பண்றது, வயசான பாட்டியை விட மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு விலைவாசி அதிகமாகிறாங்க. ஜிஎஸ்டியை போட்டு எங்களை கொடுமைப்படுத்துறாங்க. விலைவாசி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். அதெல்லாம் மாற்றம் வேணுங்கிறீங்க? ஆமா, மாற்றம் வேணும், எல்லாத்துலயும் மாற்றம் வேணும். உங்க ஆதரவு விஜய்க்கு தான். விஜய்க்கு தானா? விஜய் தான். விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? இந்த வாட்டி கன்ஃபார்ம் எங்க தலைவர் தான். ஓகே. இப்ப ஆளுங்கட்சி டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? என்ன அதுல உங்களுக்கு தெரியாச்சு. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இதுக்கப்புறம் கஷ்டப்பட மாட்டோம்னு நினைக்கிறாங்க. எங்க விஜய் வந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு மாற்றத்தை விரும்புறீங்க அப்ப? ஆமா, விஜய்க்கு தான் போறேன். விஜய் தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? இந்த தேர்தலில் வெற்றி பெறாரா இல்லையா? ஆனா இந்த வாட்டி போற ஓட்ட அவர் தான் போடுவேன். விஜய் தான் வரலையோ நான் அவர் தான் போடுவேன். சரி, எம்எல்ஏ இப்படி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரா? அந்த பாக்குறாரா? மக்களோட குறைகளை வந்து கேட்கிறாரா? கேட்டு பண்றாரா? செயல்படுறாரா? செயல்பாடு அவர் செயல்பாடு கீழே வந்து பாக்குறாங்க. கட்சியில இருந்து வந்து பாக்குறாங்க. ஒண்ணு பண்ணிதான் கொடுத்துறாங்க. பண்ணி கொடுக்குறாங்களா? அதெல்லாம் அடிப்பாங்க, அது எடுக்கிறது, அது இதுன்னு சில விஷயம் நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் குறை கிடையாது, அதெல்லாம் கண்டாங்க. அப்பதான் இந்த வந்து இந்த கஞ்சா அடிக்கிறது, இந்த சின்ன சின்ன பசங்க இது பண்றது, சண்டை போடுறது, அங்க வெட்டுறது, குழந்தைங்க, இதுதான் பெரிய இதுவா இருக்கு. இது வந்து கொஞ்சம் இது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஎம்கே ஆட்சி இப்ப 5 வருஷமா எப்படி பண்ணிருக்காங்க? 15 வருஷமா நான் ஒரே ரவுடிசம், அந்த பசங்க கஞ்சா அடிக்கிறது, ரேப்பிங்கு, குழந்தைய ரேப் பண்றது, இதுதான் அதிகமா ஓடுதே தவிர மத்தது எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல நம்ம ஃபேமிலி எல்லாமே டிஎம்கே தான் போடுவோம். டிஎம்கே தான். எப்படி பண்ணிருக்காங்க? ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? பரவாயில்ல, நல்லதான் செய்யறாங்க. அது தகுந்த மாதிரி தான் நடந்துருக்குது. இப்போ செய்வாங்க, செஞ்சுதாங்கிறாங்க. நல்ல ஆட்சி அமையட்டும், நம்ம ஆதரவு தரோம். இப்போ உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காரா உதயநிதி? செய்யறாரு. அந்த இலவச பொருள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இனிமேல் செய்வாரு, நம்பிக்கை. உதயநிதி சாமி தான் போடுவோம். உதயநிதிக்கு தான். தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காரா? எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிறாரு. வீடு கட்டி கொடுத்துருக்காரா? உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரா? ஹவுசிங் சின்னப்பட்டியில உங்களுக்கு இருக்கா? அம்மா வீடு. ஓகே. அவருக்கு தான். எங்க டிஎம்கே தான். எங்களுக்கு வந்து இப்போ நானும் கட்சிக்காரன் தான், இல்லைன்னு சொல்லல. நான் முஸ்லீம் லீக்ல இருக்கிறதுனால 127 வட்டம் வந்து முஸ்லீம் லீக்ல இருக்கிறதுனால நான் தலைவர் போஸ்டிங் இருக்கிறேன். இருந்தாலும் நான் பக்கா டிஎம்கே தான். அதனால உங்க ஆதரவு? என்னோட ஆதரவு டிஎம்கே தான் வரும். சரி, உதயநிதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்ல, செய்யக்காரரும் நல்லபடியா செய்யறாரு. எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா போயிட்டு இருக்குது. இடையில சைத்தானுங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல, நம்ம சொல்ல முடியுமா? சின்னம் தான் உதயநிதி தான். இப்ப உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காரா உதயநிதி? அவரே கீழே இறங்கி பண்ணிருக்காரு. அவரே களத்துல இறங்கி வீடு வீடா புரிஞ்சு எல்லாம் பண்ணிருக்காரு. தளபதி டிவிகே விஜய் தானா? விஜய் தான். விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா?
சான்சஸ் இருக்குங்க. சான்சஸ் இருக்கு, கம்பல்சரி சான்சஸ் இருக்கு. இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே இந்த ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? ஆவரேஜ் தாங்க, ஆவரேஜ் தான். சொல்லத்தக்க மாதிரி இல்ல, ஆவரேஜ் தான். பாதி நல்லதுன்னு பார்த்தா பாதி கெட்டது இருக்கும். உதயநிதி உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள்ல இருந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்காரா? பண்ணி கொடுத்துருக்காருன்னா கட்சிக்காரங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து உதயநிதி ஜெயிச்சிட்டாருன்னா ஏடிஎம்கே ஓட்டு போட்ட ஆளா இருப்பான். ஆனா நீ சமூக நீதினா எல்லாருமே சரி சமம் தான் பார்த்து. ஆனா நீங்க உங்க கட்சிக்காரங்க மூலியமா தான், உங்க கட்சிக்காரங்க தான் நீங்க பாத்துருக்கீங்க. யாரும் இங்க ஈவனா பாக்குறது இல்லையே. சமூக நீதின்றது அங்க சரிப்பட்டு வராது. நான் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாம், நான் உன் தொகுதியில் இருக்கும்போது நான் உன் பிரதிநிதி, நீங்க என்ன பார்த்துதான் ஆகணும். ஆனா நீங்க அதை பார்க்க மாட்டீங்களே, உங்க கட்சிக்காரங்களே தான் பாக்குறீங்க. அதனால வந்து இது சமூக நீதி எல்லாம் கிடையாது. ஓகே, மக்கள் பார்வைக்கு வேணா சமூக நீதினு சொல்லிக்கலாம். சமூக நீதினா அவங்களுக்கே தெரியாது. பேசுறது வேணா சமூக நீதினு பேசலாம், ஆனா சமூக நீதிலாம் ஒண்ணு. நம்ம மாறுகிற பசங்க எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு. உதயநிதி எப்படி பண்ணிருக்காரு உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? இல்ல இந்த தேர்தலில் விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. டிவிக்கே விஜய் தளபதிக்கு தான். விஜய் தான். ஆமா, விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா பெறுவாரு, பெறணும், கண்டிப்பா வரணும். சரி, நாட்டு கொஞ்சம் மாற்றமா இருக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்களா? பண்ணி கொடுத்திருப்பாங்க, ஆனா எங்களுக்கு எதுவுமே வரல இது வரைக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் எதுவுமே இல்லை எங்களுக்குலாம். உரிமை தொகை இதெல்லாம் எதுவுமே வர்றதே இல்லை எங்களுக்கு. நாங்களும் நடுத்தரு மக்கள் தான், எங்களுக்கு எதுவுமே வர்றதே இல்லை. நாங்களும் விட்டுட்டோம், எதுவுமே வாங்கினதே இல்லை. நாங்கெல்லாம் விஜய் தான் போடுவேன். விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு? இந்த ஆட்சி எப்படி பண்ணிருக்காரு? ஒரு மயிர் எதுவுமே பண்ணல. விஜய் வரப்பல அவர் பாக்கலாம் எப்படி என்ன பண்றாரா, நல்லதா பண்றாரா. டிவிக்கு விஜய் தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவார் நினைக்கிறேன். எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? இந்த ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? அவர் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்களா? நல்லா பண்ணிருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கு? ஜெயபாக தொகுதின்னு பார்த்தா உதயநிதி தான் போடுவேன். உதயநிதி தான். உதயநிதி தான் உங்க ஆதரவா? ஜெயபாக. ஓகே, இப்போ உங்க சேப்பாக்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் இருந்து எல்லா வசதிகளும் வந்து பண்ணி கொடுத்திருக்காரா? பண்ணிருக்காங்க. இந்த டிரைனேஜ் வசதி எல்லாமே பண்ணிருக்காங்க. எவ்வளவு தண்ணி தேங்கும், இப்ப தண்ணி எல்லாம் தேங்குறது இல்ல. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்காரு. மக்களுக்கு இப்ப எந்த குறையும் இல்ல. விஜய் இந்த வெற்றி பெறுவாரா? வெற்றி வந்துருவாரு. காசு கொடுக்காதே வெற்றி பெறுவார். காசு கொடுக்காதே வெற்றி. அப்படியா? சரி, உதயநிதி தொகுதிக்கு வராரா? உதயநிதி விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காலையில நியூஸ் பார்க்கும்போது 44% இருந்துச்சு. ஓகே, இப்போ உதயநிதி இப்போ சேப்பாக்க தொகுதிக்கு ஆனா இங்க அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்திருக்காரா? இங்க எல்லாமே பண்ணிருக்காரு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல அவர் தான் ஜெயிப்பாரு. உதயநிதி ஜெயிப்பாரு. இந்த இடத்துல வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. விஜய் தான். விஜய் தானா? ஆமா. விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா? வருவாரு. அவர் வரணும் தான். அது வந்தாதான் நெல்லுது. ஏழைங்கள மக்களுங்க பாப்பாரு. ஆமா, இவனுங்க எல்லாம் வந்தா ஊரே நாசம் ஆயிடும். எப்படி பண்ணிருக்காங்க? ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு? ஆட்சி எப்படி பண்ணாதான் ஒண்ணுமே பண்ணல. வாயில மண்ணை அள்ளி போட்டான். 10 ஆண்டு நொண்டி நடக்க வச்சு வண்டியா துட்டாச்சு. நிம்மதியா உக்காந்துக்கிறேன். 5 வருஷம் வரல அந்த விஜய் போனோம். அதோட உக்காந்துக்கினேன். டீக்கடா சன்னாண்ட. சரி, அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்திருக்காங்களா உங்க தொகுதிக்கு? இல்ல, எதுவுமே இல்ல. எங்க வீட்டுல தானே பண்ணாங்க. வந்து பாக்குறாரு எம்எல்ஏ உதயநிதி பாக்குறாரா? அதெல்லாம் கிடையாது. பாக்குறது இல்ல. ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் தான் போறோம். இப்ப கேக்குறீங்க, ஒரு காவ அடிச்சுக்குது, மழை வந்தா தண்ணி நிக்குது, அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ண மாட்டேன். பாக்குறாரா உதயநிதி? வந்து பாக்குறாரா? இல்லையா, பாக்கலீங்களா? யாரும் அந்த செயல்லயும் பாக்கல, இந்த இதுலயும் பாக்குறது கிடையாது. மழை வந்தாக்கா அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எங்களுக்கு சுத்தம் பண்ணி அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுக்கலையா? எதுவுமே பண்ணதே கிடையாது இது வரைக்கும். எங்க ஓட்டுக்கு வராங்க பாரு, அவ்வளவுதான். எப்ப வந்தாரு லாஸ்டா? எப்ப வந்தாரு? அவர் வரலையே இன்னும். இந்த ஏரியாக்கா இன்னும் வரலையே. தொகுதி பக்கமே எட்டி பாக்கல. இப்பதான் வந்து கேக்குறாங்க. இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இது வரைக்கும் எதுவும் செஞ்சது, எந்த ஆளுமே செஞ்சது கிடையாது. உதயநிதிக்கு தானா? எப்படி பண்ணிருக்காங்க இந்த 5 ஆட்சி டிஎம்கே? எப்படி பண்ணிருக்காங்க? பெஸ்டா தான் பண்றாங்க. பெஸ்டா பண்ணிருக்காங்க. என்னென்ன பண்ணிருக்காங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்திருக்காங்களா? இந்த தொகுதியில நல்லா பண்றாங்க. அப்புறம் ஓவரால் பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க.
கிராமப்புறத்துல நல்ல வளர்ச்சி இருக்கு. சோ எங்க ஆதரவு எப்பவுமே டிஎம்கே தான். உதயநிதி ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் எப்படி பண்ணிருக்காரு? எல்லாம் சிறப்பா பண்ணி வந்திருக்காங்க. எல்லா இடமும் அடிப்படை வசதிகள் இருந்து எல்லா வசதியும் பண்ணி எல்லா வசதியும் நல்லா பண்ணி மாணவர்களுக்கு ஜிம் இது எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துறாரு. பொதுமக்களுக்கு எந்த குறையும் இல்லை இந்த இடத்துல. வியாபாரிகளுக்கும் எந்த குறையும் இல்லை. நல்லா இதுவா பண்ணி கொடுத்துருக்காரு. விஜய்க்கு தான். விஜய்க்கு தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்ப டிஎம்கே ஆளுங்கட்சி டிஎம்கே உதயநிதி உங்க தொகுதிக்கு வந்து பாக்குறாரா? ஏதாவது குறைகள் எல்லாம் சொல்றீங்களா? வந்து சரி பண்றாரா? டிவில தான் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ற மாதிரி பண்றாங்க. மத்தபடி இங்க எல்லாருமே வந்து பாக்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. எப்படி பண்ணிருக்காங்க இப்ப இந்த ஆண்டு ஆட்சி டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? ஆட்சி எப்படி இருக்கு? போன வாட்டி இருந்த விட இந்த வாட்டி சுத்த மோசம். எதுலயுமே பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ஒண்ணு சுத்தமா கிடையாது.